பைபிள் இன்னொரு இடத்துல இருக்கு, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினால சாட்சியின் வசனத்தினாலையும் அவனை ஜெயித்தார்கள், பிசாசை ஜெயித்தார்கள்னு இருக்கு. நான் ஒன்று சொல்லவா, பிசாசோடைய டார்மெண்டேஷன் உங்களுக்கு ட்ரீம்ல வரும்போது யூ ஹேவ் த கவனண்டல் பிளட், ரத்தத்தினால உண்டாக்கப்பட்ட அந்த உடன்படிக்கை, இது மனுஷனால ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை அல்ல, தேவத்தால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை, இது இயேசுவினால் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையோட நீங்க இணைஞ்சிட்டா, நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க, நான் இயேசுடைய உடன்படிக்கை ரத்தத்தை அறிக்கை செய்கிறேன், இது என்னை காக்க வல்லமை உள்ளது, இயேசுவே ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கை என்னை காக்க வல்லமை உள்ளது, சத்துருடைய கிரியைகள் எரிகிறத அறிக்கை செய்யும் பொழுது, இப்படி நீங்க சொன்ன மாத்திரத்துல உங்களோட போராடிக்கிற சத்துருடைய பாளையத்துல பயங்கர ஒரு ரத்தத்துடைய வல்லமை இறங்கும். அவன் கிரியைகள் முடக்கப்பட்டு போகும், அவன் செயல்பாடுகள் அழிக்கப்பட்டு போகும். உங்கள் கனவுல அசுத்தமானவன் உன்னை ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. நீங்க அறிக்கை செய்யுங்களேன். என்ன மாதிரி அக்னி தெரியுமா, அது என்ன மாதிரியான பவர் தெரியுமா, ரத்தத்துடைய வல்லமை. டீமன் நுழைய முடியாது, ரத்த கோட்டைக்குள்ளே நுழைந்து விட்ட இனி எதுவும் அணுகாதுன்னு அந்த வைரோக்கியமாக பாட்டு பிடிச்சார்ல பெருமான், அந்த அக்னி நம்மளை பற்றி பிடிக்கும். ரத்த கோட்டை, சத்துருடைய பாளையத்தை நடுங்க பண்றது இயேசுடைய ரத்தம், சத்துருடைய கிரியைகளை முடக்குகிறது இயேசுடைய ரத்தம், சத்துருடைய செயல்பாடுகளை அதிர பண்ணுது கர்த்தருடைய ரத்தம். அந்த ரத்தம் பயங்கரமா கிரியை செய்யும். அந்த ரத்தம் நார்மலா நினைக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி. நீங்க அறிக்கை செய்ய இதை கேட்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வருதுல, இந்த செகண்டே சத்துருடைய பாளையத்துல சில இடத்துல அக்கினி விழுது, சில இடத்துல ரத்தத்துடைய வல்லமை இறங்குது, கிரியைகள் அழிக்கப்படுது. கர்த்தர் மாத்த போறாரு எல்லாத்தையும். அப்போ